இவங்க தான் குருவம்மா. 2 பேத்திகளோட காலை நேர சமையல ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பேத்தி மஞ்சரி, சின்ன பேத்தி குஞ்சரி. பெரிய பேத்தி அரிசியில கல்லு பொறுக்க, சின்ன பேத்தி தேங்காய் துருவன்னு காலை வேலை தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. குருவம்மா மண்டை மேல இருக்கிற கொண்டைய பார்த்தா பல குமரிகளுக்கு பொறாமையாத்தான் இருக்கும். குஞ்சரிக்கோ குதிகால் வரை கட்டையான கருமேகம் சூழ்ந்தது போல கூந்தல். மஞ்சரிக்கோ மண்டையில இந்த 4 முடியும் எதுக்குதான் இருக்குன்னு ரொம்ப கவலை. மஞ்சரி பாட்டி கிட்ட கேக்குறா, நிலவே உங்க கொண்டைய பார்த்து ஏங்கும் போல இருக்க பாட்டி, இந்த வயசுலயும் நீங்க எப்படி முடிய அழகா பராமரிக்கிறீங்க கேக்குறா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, என்னோட பாட்டி எனக்கு கொடுத்த ரகசிய எண்ணெய் தான் காரணம். எதையுமே தொடர்ந்து பயன்படுத்தினாதான் அதோட பலனை முழுமையா அடைய முடியும்னு சொல்றாங்க. குஞ்சரி அந்த ஆயில டெய்லி பயன்படுத்திட்டு இருந்தா. நீ முக அழகுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த, முடியோட வேர்க்கால்கள் ரொம்ப பலவீனமா போயிடுச்சு. மஞ்சரி, எனக்கு இந்த ரகசிய ஆயில செஞ்சு கொடுங்க பாட்டி. குஞ்சரிய போயிட்டு செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வர சொல்றாங்க. இரும்பு கடாயை அடுப்புல வச்சு சுத்தமான நாட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெயை ஊத்திட்டு அதுல கற்றாழை, செம்பருத்தி, முருங்கைக்கீரை, கருஞ்சீரகம், வெந்தயம், வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு கருநிறமா மாறணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி வச்சுட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டே வரணும். நீ பாரு, 1 மாசம் யூஸ் பண்ணு, இந்த பாட்டியோட கொண்டையை விட பெரிய கொண்டையாயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில மஞ்சரி கையில பாட்டி கொடுத்துட்றாங்க. மஞ்சரிக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம் 1 மாசம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு.